வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். மீண்டும் ஓர் ஆலயம் அறிவோம் நிகழ்வு. இப்போ நாம் நிற்கின்ற இந்த இடம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலே நிரம்பி வழிகின்ற இடம்னு சொல்லலாம். இந்த இடம் இயேசுனுடைய திருத்தூதர், இயேசுவோடு உண்டு உறங்கிய ஒரு நபர். அவர் நின்ற இந்த இடத்துல நாம் நிற்கிறது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லலாம். தூய தோமையார் அவர் இந்தியா வந்து அவர் தங்கி பணி செய்த ஒரு சிறு மலை, குருசு மலைன்னு இந்த மலைக்கு பேர் சொல்லுவாங்க. அவர் திருச்சிலுவையோடு இங்கே வந்து ஆண்டவரை வழிபட்டார். சிலுவையை அவர் இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே திருச்சிலுவை மலை மேலே இருக்கின்ற அந்த ஒரு கெபி, அவருடைய சுரூபம் இங்கே இங்கே பார்க்க சுரூபத்துக்கு அங்கே இருக்க பாருங்கள் சுரூபம். திருத்தோமையார் வாழ்ந்து பணி செய்த இடம் இந்த குருசு மலை, திருச்சிலுவை மலைன்னு சொல்லுவாங்க. கேரள மாநிலம் மலையாத்தூர்ங்கிற ஊரில் இந்த இடம் இருக்குது. இந்த குருசு மலை எவ்வளோ சாதாரண நாள் வந்திருக்கிறேன் நான், எவ்வளோ கும்பல் பாருங்கள். திருவிழா டைமெல்லாம் எங்கள் அம்மா இங்கே இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த மலையே மக்கள் கூட்டமே தர தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தர தெரியாதான், அவ்வளோ அளவுக்கு கூட்டம் திருச்சிலுவையை கையில் பிடிச்சிட்டு மேலே ஏறுவாங்களாம். நீங்கள் பார்க்குற அந்த தார் ரோடு பாதை இப்போ தான் புதுசாக போட்டிருக்குறாங்க. ஆனால் முதல்ல இந்த பாதை கிடையாது. இங்கே கல் பாதை பார்க்குறீங்க இல்லையா, அங்கே பாருங்கள். இந்த கல் முரடான பாதையில் தான் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அதை நமக்கு அத்தனை பெரிய சிலுவையை சுமந்துக்கிட்டு மக்கள் வேண்டுதல் செஞ்சுட்டு இந்த கல் பாதையில் ஏறி போவாங்க. அதை நம்ம எப்படி வந்து பார்த்தா தெரியும். கடவுளுடைய பக்தி முயற்சி, அந்த சிலுவையை கொண்டு இந்த கரடுமுரடான பாதையில் மக்கள் ஏறி போவாங்க ஐயா. ஆனால் இப்போ தான் சைடில் பாருங்கள், இந்த சிமெண்ட் பாதை இப்போ போட்ட பாதை தான் அது. அப்பேற்பட்ட அற்புதமான மலையில் இருக்கும் நம்ம இங்கே கேரள மாநிலம் குருசு மலை. கடவுளுடைய அருளும் ஆசியும் நிறைந்த மலை இந்த மலை. ஏறும் பொழுது 14 சிலுவை பாதைகள் வழியிலே இருக்குது. சிலுவை பண்ணிக்கிட்டே மேலே நம்ம ஏறலாம். மேலே போனால் அங்கே தோமையார் வழிபட்ட இடம், அவர் கட்டின சிறு ஒரு இடிபாடு உள்ளான ஒரு கோவில், அவருடைய பாத சுவடுகள், அவர் வந்து மலையில் முட்டி போட்டு ஜெபித்த இடம் எல்லாம் மேலே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் நீங்கள் வாங்க. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தோம். பாண்டிச்சேரியிலேருந்து எர்ணாகுளம் பஸ்ஸில் ஏறி அங்கே என்னமோ ஊர் பாது மறந்து போச்சு பாது, ஞாபகம் வந்துடுச்சு. அங்கமாலி அந்த ஊர் பேர். அந்த அங்கமாலியிலிருந்து சரியாக ஒரு 15-16 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலையாத்தூர் ஊர் இருக்குது. வந்து பாருங்கள். மக்கள் எல்லோரும் இங்கே பாருங்கள், கையில் சும்மா ஏறுறாங்க. ஆனால் திருச்சிலுவையை கொண்டு திருவிழா ஏறுவாங்களாம். அந்த ஈஸ்டர் பண்டிகை அப்போ திருவிழான்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியாக எனக்கு எப்போன்னு தெரியல. அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு அடுத்த வாரமாக 3 வாரமாக அந்த ஈஸ்டர் அந்த பண்டிகையை ஒட்டி நாட்களில் இங்கே விழா நடக்கும் இந்த இடத்துல. அப்போது அவ்வளோ கூட்டம். இங்கே மலையில் சிலுவையை தூக்கி கொண்டு முத்தப்போ அதாவது தோமையாருக்கு இங்கே சொல்லப்படுகிற பேர் முத்தப்போன்னு சொல்லிட்டு அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே மக்கள் இங்கே ஏறுவாங்களாம். அவ்வளவு கூட்டம் இங்கே ஏறும். சகோதரர்களே, கடவுளோடு வாழ்ந்த, கடவுளோடு என்ன சொல்கிறது, அவரோடு உண்டு உறங்கிய தூய தோமையார் வாழ்ந்த மலை. இந்த மலைக்கு வாங்க. தோமையார் வழியாக இறையாசிரியப்பர் உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன். வந்து பாருங்கள். நாம் இருக்கின்ற இடம் மலையாத்தூர், கேரள மாநிலம். நன்றி. இன்னும் மேலே போகிறேன், அங்கேயும் போய் பதிவு போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.